அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ள சென்னை மகளிர் நீதிமன்றம் ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலை வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பான புகாரின் பேரில் சென்னை கோட்டூர்புரம் காவல்துறையினர் ஞானசேகரன் என்ற சாலையோர உணவகம் நடத்தி வருபவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையை 3 பெண் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதனையடுத்து ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு பிப்ரவரி 24ஆம் தேதி சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் 100 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பின்னர் வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு சாட்சி விசாரணை தினந்தோறும் நடைபெற்றது. குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் 75 சான்று ஆவணங்களை நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்தது. கடந்த 20ஆம் தேதி விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் இன்று காலை ஞானசேகரன் நேரில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ராஜலட்சுமி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 12 குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி உள்ளதாக கூறினார். எனவே இந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்த நீதிபதி ஜூன் 2இல் தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த ஒரு இரக்கம், கருணை காட்டாமல் அதிகபட்ச தண்டனை வழங்க நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த எதிரி ஞானசேகருக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகள் அவர் தகுதியுள்ளவர் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு. மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். அதே நேரம் தனக்கு அப்பா இல்லை என்றும் வயதான உடல்நலம் சரியில்லாத தாயார் இருக்கிறார் என்றும் கூறியுள்ள ஞானசேகரன் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார்.